சிக்கலை நிதிச்சுமை தான் காரணம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதுதான் யதார்த்தமா? எல்லா அரசுகளுக்கும் நிதிச்சுமை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தப்ப அவங்களோட உச்சபட்ச வருமானமே 60,000 கோடி தான். ஆனால் இந்த அரசுக்கு பல்வேறு கட்டணங்களை மும்முறை உயர்த்தியிருக்கிறாங்க. டாஸ்மாக் வருமானம் கூடியிருக்குது பல மடங்கு. ஸோ 2 மடங்குக்கு மேலே 1,30,000 கோடி வரைக்கும் இவங்களுக்கு வருமானம் வருது. வருமானம் கூட வருது இவங்களுக்கு. அதே சமயத்தில் அதிமுக அந்த பெரிய அளவுக்கு சுமையை விட்டுட்டு போச்சு. வருமானம் கூட வருதுன்றதை ஒத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த வருஷம் அதிக அளவுக்கு இயற்கை பேரிடர்களை சந்தித்த மாநிலங்கள் தமிழ்நாடும் ஒன்று. அதிக அளவுக்கு பொருளாதார இழப்பு சந்தித்த மாநிலங்கள் தமிழ்நாடும் ஒன்று. அதிமுக ஆட்சியில், அதுவும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் 4.25 ஆண்டில் 3 கடும் புயல்கள் தாக்குதல் ஏற்பட்டது. மத்திய அரசு என்ன பெருசாக பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. இது வெள்ள நிவாரணம்ங்கிறது இப்போ எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ஃபண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதான் தர முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்து எடுக்கிறது. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை யூபிஏ ஆட்சியும் செஞ்சிச்சு. திமுக பங்கு பெற்ற யூபிஏ ஆட்சியும் அதுதான் பண்ணாங்க. என்ன கொடுத்தாங்க? தானே புயலுக்கு 107 கோடி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி சுனாமிக்கே பேரிடர்னு அறிவிக்க மறுத்துட்டாங்க. 450 கோடி தான் கொடுத்தாங்க. அதுவும் ஓராண்டு கழித்து தான் கொடுத்தாங்க.